கதையின் பெயர் பூனை பாட்டியும் புத்திசாலி பட்டாம்பூச்சியும் ஒரு காட்டின் ஓரத்தில் மெல்லிய சிரிப்போடு வாழ்ந்து வந்தது ஒரு வயதான பூனை. வயதாகியும் அவளது இதயம் எப்போதும் இளமையோடு இருந்தது. எல்லாருக்கும் உதவ விரும்பும் பாட்டி அடிக்கடி சுற்றி பார்த்து யாருக்காவது உதவி தேவைப்படுகிறதா என கவனித்துக் கொள்வாள். ஒரு நாள் அங்கு ஒரு பேராசை பிடித்த பருந்து வந்தது. அதனால் அந்த காட்டில் மிக பெரிய பிரச்சனை வந்தது. தன்னிடம் பலம் இருந்ததாலோ என்னவோ பல விலங்குகளை பிடித்து ஒரு பெரிய மரத்திலுள்ள சிறையில் அடைத்து வைத்திருந்தது. விலங்குகள் பயத்தில் இருந்து வந்தன. யாரும் அவனிடம் எதிர்ப்பு காட்ட முடியவில்லை. இந்த செய்தி பூனைப்பாட்டியின் மனதை மிகவும் பாதித்தது. ஆனால் தன் வயதும் பலமின்மையும் தனியாக எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து வருந்தியது. அப்பொழுது அங்கு ஒரு புத்திசாலி பட்டாம்பூச்சி வந்தது. அது சிறியதுதான், ஆனால் அதற்குள் இருந்த புத்திசாலித்தனமாக யோசனைகள் பெரிய அளவில் இருந்தன. பூனை பாட்டியும் பட்டாம்பூச்சியும் இணைந்து ஒரு அருமையான திட்டம் போட்டனர். பட்டாம்பூச்சி பறந்து சென்று பருந்தின் கவனத்தை விலக்கியது. அதன் வண்ணங்கள் பருந்தின் பார்வையை திசை திருப்பின. அதே நேரத்தில் பூனை பாட்டி மெதுவாகச் சென்று சிறையில் இருந்த விலங்குகளை விடுவித்தது. விலங்குகள் எல்லாம் சிறையில் இருந்து தப்பி ஓடி சென்றன. எல்லோரும் மீண்டும் சுதந்திரமாக வாழத் தொடங்கியது. பருந்து ஆச்சரியத்துடன் பார்த்தது. அந்த நாள் முதல் பூனை பாட்டியும் பட்டாம்பூச்சியும் காட்டின் நண்பர்களாக ஆனார்கள். அறிவும் அன்பும் இருந்தால் எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும் என்பதை காட்டில் வாழும் எல்லோரும் உணர்ந்தார்கள். இந்த நற்கதையை நாம் உணர்ந்து மற்றவர்களுக்கு உதவினால் சின்ன உதவிகளும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அல்லவா?